ஹாய் மக்களே, பாருங்கள், காலை 8 மணிக்கு வீட்டுட்டு வெளியே வந்தேன். இன்னும் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து அங்கேயும் அலைஞ்சு ஒரு 2000 ரூபா கைக்கு கிடச்சிது. இல்லை டீவுக்கு தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள் நானும் வீதி வீதியாக அலையிறேன். துணியாக வர சரியில்லாதனால ஏதோ பொங்கல் டைம் வாங்குவாங்கன்ட்டு எப்படியெல்லாம் நான் அலையிறேன் பாருங்க. காலை 8 மணிக்கு விட்டுட்டு வெளியே வந்தேன். ஒரு 3 சேலை விற்றேன். அப்புறம் டியூவு கேட்டாங்க வாரம் கட்டுற மாதிரி ஒரு 5 சேலை கொடுத்தேன். ரெடி கேஷ்க்கு ஒரு 3 சேலை கொடுத்தேன். ஒரு 2000 ரூபா நீ கைக்கு வந்துச்சு. பாருங்கள் நான் எப்படியெல்லாம் அலையிறேன் பாருங்கள். மா சேலை வேணுங்களாம்மா? சேலை வேணுங்களாம்மா? பூனம் சேலை, சிலுக்கு கட்டின பட்டு சேலை, நைட்டி, சாலு. சேலை வேணுங்களா? சேலை சேலை வேணுங்களா? எல்லா சேலையும் இருக்குதுங்கம்மா. பட்டு சேலை இருக்குது, நைட்டி, சாலு இருக்குது. சாயங்காலங்களா? சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் இருக்க மாட்டேங்கம்மா, கோயம்புத்தூர் போயிடுவேன். பாருங்க மக்களே, எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன்னு. தயவுசெய்து இன்றைக்கி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. ஏங்கப்பா, காலையில் 8 மணிக்கு போனேன், புதுப்பாளையம் போனேன். அங்கே ஒரு 4 சேலை விற்றேன். பழைய செல்வியில் ஒரு 3 வாங்கினேன். ஒரு 500 ரூபா வசூலாச்சு. வந்துட்டுங்கப்பா, பசி ஆயிடுச்சு, வந்துட்டேன். வேலைக்கு போய்ட்டு வந்தீங்களா? சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. பாருங்க மக்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீதியே விற்கிறேன் பாருங்க. எனக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். சேலை வாங்குறீங்களா? சேலை சரிங்க. வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். பாருங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் கிலோ கணக்கில் வண்டியில் கம்மி ரேட்டில் வைக்கிறாங்க. நம்ம கம்மி ரேட்டில் சேலை விடுவோம். நம்மகிட்ட வந்து இவ்வளோ விலையா அவ்வளோ விலையாங்கிறாங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். நானும் வீதி வீதியாக இங்கே பாருங்கள். சேலை வேணுமா? சேலை 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 வேணுமாம்மா? சேலை வேணுங்களா? பூனம் சேலை, சிலுக்கு கட்டின பட்டு சேலை, ஒர்க் சேலை, நைட்டி, சாலு, புர்கா எல்லாம் வைக்கிறேங்கம்மா. பாருங்க மக்களே, என்னால் இதுக்கு மேலே கத்த முடியல. தண்ணி தான் வடிக்குது. தண்ணி தான் தாங்க முடியாது. வெயிலில் நாம் யார் வீட்லேயும் தண்ணி குடிக்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் வாங்கி குடிக்க மாட்டேன். வெத்தலை போட்டு தண்ணி தாவை தடக்கிட்டு பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன். தயவுசெய்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். எனக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். சேலை வாங்குறீங்களாம்மா? பூனம் சேலை, சிலுக்கு கட்டின எல்லாமே விற்கிறோம். சரிப்பா, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல மக்களே. மணி 2:45, மணி 2:30 ஆகி போச்சு. 8 மணிக்கு விட்டுட்டு வெளியே போனேன். மணி 2:30 ஆயிடுச்சு. தனித்தாவும் தாங்க முடியல. யார் வீட்லையும் நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், கடையிலையும் வாங்கி குடிக்க மாட்டேன். வீட்டில் குடிச்சிட்டு போனேன்னா
மறுபடியும் வீட்டில் தான் குடிப்பேன். பார்த்தேன் அப்போ தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகல, சரியான தண்ணி தாவும். அதில் ஒரு அம்மா வீட்டில் உட்காந்து கொஞ்சம் வெத்தலை ஒரு வேலைக்கு வாங்கி போட்டுட்டு தண்ணி தாவத்தை தாயக்க முடிச்சுட்டு அப்படியே வரேன் நான். பாருங்க எப்படி பாருங்கள், வீடு அலையிறேன் பாருங்க. கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் கைதை கொடுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு டாட்டா. எனக்கு வந்து நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேலை வாங்குறியாம்மா? ஆ, பூனம் சேலை, சிலுக்காட்டினு ஒர்க் சேலை. நீ எப்படி கட்டுவ? இல்லை பூனம் சேலை வேணுமா இல்லை ஒர்க் சேலை வேணுமா? 370லேருந்து 300 வலி கொடுப்பேன். சேலை நல்லா குழு நல்லாயிருக்கும். 370 ரூபா. ஏன்னா நான் ஒரு 20 ரூபா, ஒரு சேலைக்கு ஒரு 20 ரூபா வச்சு கொடுப்பேன். வாங்குவியா? கேளுடாமா. என்ன பண்ணுறது, வீட்டில் பெரிய லெவலில் விற்றோம்னா வீட்டில் வச்சு விற்கலாம். சில்லறை வியாபாரம் பண்ணுற வீதியாக தூக்கிட்டு இதுவும் இதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாடா. மரகதக்கா சேலை வாங்குறீங்களா? சேலை நீங்கள் கூப்பிட்டீங்க தான் நானும் கூப்பிட்றேன். இருக்குதா? ஆ, வீடுங்க ஏதாவது காலியாக இருக்குதா? அதாவது 20 ரூபா கம்மியாக 350 ரூபான்னா கொடுக்கலாம். சேலை நல்லா கொடுக்கணும், நல்லாயிருக்கும். உடம்புல இருக்கிறதே தெரியாது. 370 ரூபா, 20 ரூபா எனக்கு கிடைக்கும் லாபம். வெயிட்லெஸ் நல்லா குழுக்குள்ளே பூனம் சேலை, சிலுக்காட்டினேன் ஒர்க் சேலை, பட்டு சேலை. இப்போ என் புள்ள கட்டிருந்தா அவன் அங்கேருந்து ஒரு நாள் ஆஃபீஸ் போகிற கட்டிக்கணும்னு போட்டான். அவ்வளோதான், அதை எடுத்து கட்டிக்க வேண்டியதுதான். வீடுங்க ஏதாவது காலியாக இருக்குதா? வீடு ஏதாவது காலியாக இருக்குதா? எல்லாம் இருக்காங்க அங்கே பின்னாடி. ஐயோ பின்னாடி வேண்டாடாம்மா, அது ரொம்ப கஜலா. சரி வரேன்டா, வேணுன்னா சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, சேலை இருக்குதுங்கிறாங்க. நானும் இப்படி ஏதாவது தூக்கிட்டு அலையிறேன்னு என்ன பண்ணுறது? என் நேரம் அப்படி இருக்குதோ. ஆண்டவன் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு பாருங்கள். எப்படியெல்லாம் நான் இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் பாருங்கள். வீட்லேயே உட்காந்து வியாபாரம் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி வந்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாம் இந்த ஆன்லைனில் கம்மி ரேட்டுக்கு சேலையை வாங்கி இப்போ என்னோடய தொழிலை கை வச்சு விட்டாங்க. இப்போ நான் பாருங்க வீதியாக அலையிறேன். மக்களே என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.